மிஸ்டர் கோபிநாத் ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சிருக்காருங்கிறது நமக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். ஆனால் வந்து அவரை இப்போ ஜாலியாக அவங்க அம்மாவை ஏமாற்றிட்டு முன்னாள் மனைவி இன்னாள் மனைவின்னு 2 பேர்த்தோடையும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்க மாதிரியும், அதுவும் வந்து இவருக்கும் இவருடைய காதல் மனைவியான ராதிகாவுக்கும் தனியாக ப்ரைவசியெல்லாம் கொடுத்து பாக்கியாவே வந்து அவர் ராதிகாவோட குழந்தையான மையுவை கூட தூங்க வச்சுக்கிறதுங்கிறதெல்லாம் இன்னமும் நம்மளை வந்து கடுப்பேற்றுற மாதிரி வேலைகளாக தான் இருக்குது. ஸோ இத்தனை டென்ஷனுக்கு இடையில நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒளி விளக்கு என்ன அப்படின்னா வந்து இன்னும் பாக்கியா அந்த கேஸை வாபஸ் வாங்கலாங்கிறது மட்டும்தான் அந்த ஹோட்டல் விவகாரத்தில். இதில் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பாக்கியா கண்டிப்பாக நான் வந்து அந்த கேஸெல்லாம் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லி இவருக்கு அதில் இவர் தான் செஞ்சாருங்கிறது வந்து சந்தேகம் இல்லாமல் நிரூபணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் மேலே வந்து ஒரு தண்டனையை கொடுத்து 1 வருஷத்துக்கு வந்து இவரை ஜெயிலுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு இவரை ஜெயிலுக்கு அனுப்ப, அந்த சமயத்தில் வந்து ராதிகாவும் வந்து இவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு வெளில போக, பாக்கியாவும் வந்து இவரை ஏற்கனவே வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. வெளில வந்தால் அவர் அவங்க அம்மாவோட தனியாக வேணா இருந்துக்கலாம், இல்லைனா வேறு யார் கூட இருக்க முடியாத நிலமை வந்தால் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது? எப்படி இந்த கதையோட கிளைமேக்ஸ் இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறீங்க?